ஹalleluya ஹalleluya. இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஹalleluya உங்களை அன்போடு வாழ்த்துவதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஹalleluya. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சபைக்குள்ளாய் இப்பொழுது எங்களோடு இசைந்து இணைந்து கொண்டு சபை மண்டபத்துக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஹalleluya. ஆமென். அது மாத்திரமல்ல, விசுவாச வாழ்வு திருச்சபை பிள்ளைகள் ஆன்லைன் ஊடாக எங்களோடு இசைந்து இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஹalleluya, happy resurrection day. ஆமென். சந்தோஷமான உயிர்த்தெழுந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்னுமாக எங்களோடு ஹalleluya எல்லா தேசங்களிலும் எல்லா இடங்களிலும் நின்று இந்த நாளில் எங்களோடு இசைந்து இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கும் ஹாப்பி ரெசரக்ஷன் டே. ஹalleluya. சந்தோஷகரமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த நாள். ஹalleluya. 2026ஆம் ஆண்டு இந்த உயிர்த்தெழுந்த நாளை நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து விசுவாச வாழ்வு திருச்சபை குடும்பங்கள், தேவ ஜனங்கள், மக்கள் எல்லாருமாக சேர்ந்து கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். அப்படியாய் அப்படியாய் கரங்களை தட்டி இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். ஹalleluya. Happy resurrection day. Hallelujah. Amen. He is not here. He has risen. Amen. வேதம் சொல்லுகிறபடியாய் ஹalleluya ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். ஒரு விசை நாங்கள் தலையை சாய்த்து நாங்கள் ஜபத்தோடு ஆராதனை கூடாய் நாம கடந்து போகலாம். தேவனுடைய பிரசன்னத்திலே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், திருத்துவ தேவன், அவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லி அவர் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற எங்கள் ஆண்டவர். பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் அவரை நாங்கள் இந்த நாளிலே ஹalleluya இந்த ரெசரக்ஷன் டே 2026ஆம் ஆண்டு இந்த நாளிலே 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இந்த நாளிலே நாங்கள் ஹalleluya கர்த்தரை நாங்கள் ஆராதனை செய்யும்படியாய் எங்களை நாங்கள் ஒரு பக்கமாய் தேவன் பக்கமாய் கர்த்தர் பக்கமாய் நாங்கள் எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை இசைத்து இணைத்து ஹalleluya நாங்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் ஒரு விசை ஆண்டவரே என்னை உம்முடைய இரத்தத்தாலே கழுவும் அப்பா. கல்வாரியிலே ஆண்டவரே, கொல்கதா மலையிலே கல்வாரியிலே உம்முடைய சரீரத்திலிருந்து கடந்து வந்த அந்த இரத்தம் என்னை இன்னுமாய் கழுவி சுத்திகரித்தப்பா. இந்த நாளிலே உங்களை நான் ஆராதிக்க நான் வருகிறேன் அப்பா, என்னை கழுவும் என்று சொல்லி நாம ஜெபம் பண்ணுவோமாக. 2 கரங்களை உயர்த்தினவர்களாய் தேவ சமூகத்தில் எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களை ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிப்பதாக. ஆண்டவரே, உங்களை ஆராதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, நீர் எங்களுக்கு மேலே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு தடைகளும் எங்கள் வாழ்விலே இராதபடி நாங்கள் சபையாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்கள் ஆவியாத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். ஹalleluya. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே
தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரிந்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஹல்லேலூயா மரணத்தை வென்றவராக, சாவை வென்றவராக, மரணமே உன் கூரங்கே, சாவு அது மாத்திரம் பாதாளம், பாதாளத்தின் கூர் எங்கே, மரணத்தின் கூர் எங்கே, பாதாளத்தின் வல்லமை எங்கே என்று சொல்லத்தக்கதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை அவர் ஜெயமாக விளங்கினவராக எங்கள் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால என் ஆண்டவர் அங்கு சொல்லுகிற காரியம், இதோ நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு உள்ளவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்க போகிற எங்கள் ஆண்டவர் பயப்படாதே, பயப்படாதே. அவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமா இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை உயிரோடு எழுந்த ஆண்டவரை நாங்கள் ஆடி பாடி மகிழ்ந்து களி கூர்ந்து நாங்கள் கர்த்தரை உயர்த்த போகிறோம். இயேசு ராஜா, அவர் நம்முடைய ராஜா. ஹல்லேலூயா. அவர் ஜெயம் எடுத்தாரே, சிலுவையில் அவர் ஜெயம் எடுத்தார், பாதாளத்தை ஜெயமாக விளங்கினார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. ஹல்லேலூயா. அப்படியாக சாத்தானுடைய தலையை நசித்து உயிரோடு எழுந்த எங்கள் ஆண்டவர், அவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். கரங்களை தட்டி எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜா, நம்ம ராஜா, ஜெயமே எடுத்தாரே, வெற்றி கொண்டாடுவோம் என்று பாடி கொண்டாடுவோம். 2 கரங்களை மத்தி என்ன சொல்லுவோமா? 2 கரங்களை மத்தி ஹல்லேலூயா. இயேசு ராஜா, நம்ம ராஜா, ஜெயமே எடுத்தாரே, வெற்றி கொண்டாடுவோம் என்று பாடி கொண்டாடுவோம். கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். பாடி நாம வெற்றியை கொண்டாடுவோமாக. கொண்டாட போகிறோம். இயேசு ராஜா, நம்ம ராஜா, ஜெயமே எடுத்தாரே, வெற்றி கொண்டாடுவோம் என்று பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜா, நம்ம ராஜா, ஜெயமே எடுத்தாரே, வெற்றி கொண்டாடுவோம் என்று பாடி கொண்டாடுவோம்.
ஜெயிக்க வைத்தாரே. சகல சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள வைத்தாரே. சகல சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள வைத்தாரே. கொண்டாடுவோம் இயேசு ராஜா, நம்ம ராஜா ஜெயமே எடுத்தாரே. வெற்றி கொண்டாடுவோம் என்று பாடி கொண்டாடுவோம். பாவத்தின் மேலே பாடுகள் மேலே ஜெயத்தை தந்தார். ஹல்லேலூயா. ஓ, பாவத்தின் மேலே பாடுகள் மேலே ஜெயத்தை தந்தாரே. அவைகள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது, இயேசு நம்முடனே. ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது, இயேசு நம்முடனே. ஓ, இயேசு ராஜா, நம்ம ராஜா ஜெயமே எடுத்தாரே. வெற்றி கொண்டாடுவோம், நாங்கள் பாடி கொண்டாடுவோம். பொறுத்திருந்து கர்த்தர் செய்யும் அதிசயம் பாருங்களே. ஓஹோ, பொறுத்திருந்து கர்த்தர் செய்யும் அதிசயம் பாருங்களே. இதுவரை கண்டு வந்த பாடுகள் துன்பம் எல்லாம் இனிமேல் காண்பதில்லை. கொண்டாடுவோம். இதுவரை கண்டு வந்த பாடுகள் துன்பம் எல்லாம் இனிமேல் காண்பதில்லையே. ஓ, இயேசு ராஜா, நம்ம ராஜா ஜெயமே எடுத்தாரே. ஓ, வெற்றி கொண்டாடுவோம் என்று பாடி கொண்டாடுவோம். தனி போல் இருந்த சோதனை எல்லாம் பிரித்து நொறுக்கினாரே. Yes Lord, தனி போல் இருந்த சோதனை எல்லாம் பிரித்து நொறுக்கினாரே. ஆமென். பதரை போலாக்கி தூக்கி எறிந்தாரே, இனியும் காண்பதில்லையே. விசுவாசத்தோடு பதரை போலாக்கி தூக்கி எறிந்தாரே, இனியும் காண்பதில்லையே. ஓ, இயேசு ராஜா. கொண்டாடுவோம். ஓ, ஹல்லேலூயா. வெற்றி கொண்டாடுவோம், நாங்கள் பாடி கொண்டாடுவோம். மலை போல் இருந்த சோதனை எல்லாம் மிதித்து நொறுக்கினாரே. Yes Lord, மலை போல் இருந்த சோதனை எல்லாம் மிதித்து நொறுக்கினாரே. Yes Lord, பதரை போலாக்கி தூக்கி எறிந்தாரே, எங்கேயும் காண்பதில்லையே. ஆமென், ஆமென், ஆமென். பதரை போலாக்கி தூக்கி எறிந்தாரே, தேடியும் காண்பதில்லையே. ஆமென். கொண்டாடுவோம் இயேசு ராஜா, உயிர்த்தெழுதலை கொண்டாடுவோம். ஆமென். எங்களை உயிர்த்தெழ பண்ணினாங்கள் ஆண்டவர். ஓஹோ, பாடி கொண்டாடுவோம். உண்மையாக உண்மையாக நமக்கு எதிராய் வந்தது எல்லாமே. ஆமென். உண்மையாக நமக்கு எதிராய் வந்தது எல்லாமே. ஏழு வழியாக தூக்கி எறிந்தாரே, ஆடி பாடிடுவோம். Yes Lord, ஏழு வழியாக தூக்கி எறிந்தாரே, ஆடி பாடிடுவோம். ஓ, இயேசு ராஜா, நம்ம ராஜா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கரங்களை தட்டி ஆடி பாடி. ஓ, அந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, ஓ, நம்முடைய வாழ்விலே அவர் வந்து நம்மை உயிர்த்தெழ பண்ணினார். ஓ, அந்த வல்லமை நான் நிறைந்து பாடுவோம். நம்ம ராஜா ஜெயமே எடுத்தார். ஆவியோடு, உண்மையோடு, பயபக்தியோடு, ஓ, இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை, ஓ, சபையாய் நாம கொண்டாடுவோம். நம்ம ராஜா ஜெயமே எடுத்தார், வெற்றி கொண்டாடுவோம் என்று பாடி கொண்டாடுவோம். ஓஹோ, வெற்றி கொண்டாடுவோம், நாங்க பாடி கொண்டாடுவோம். ஓஹோ, வெற்றி கொண்டாடுவோம். ஓ, வெற்றி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். ஓ, ஆடி பாடி கொண்டாடுவோமாக. ஓ,
ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, ஓ நன்றி பலிகளை செலுத்தி, ஓ ஹalleluya, ஓ அவரை ஆராதிப்போம், ஓ அறிக்கை பண்ணுவோம், ஓ ஹalleluya. ரபா கலபா ரிமா ஷாலா ரகாலபா, ஓ பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜா, நம்ம ராஜா, ஜெயமே எடுத்தாரே, வெற்றி கொண்டாடுவோம் என்று பாடி கொண்டாடுவோம். ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஓ அவரை மகிமைப்படுத்துவோமாக, ஓ மகிமைப்படுத்துவோமாக. ஓ வெற்றி, வெற்றி, வெற்றி. எங்கள் வாழ்வில் ஒரு வெற்றியை தந்தவர். பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, ஓ எல்லா விதமான பிசாசின் வல்லமைகள், கட்டுக்கள், ஓ ஆளுகைகள், அதிகாரங்கள், சத்துனுடைய செயல்பாடுகள், ஓ எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலை தந்த இயேசு, அவர் உயிர்த்தெழுந்தபடியினார், எங்களை உயிர்த்தெழ வைத்தபடியினார், ஓ நாங்கள் ஆடுவோமாக, பாடுவோமாக, அவரை மகிமைப்படுத்துவோமாக, ஸ்தோத்திரிப்போமாக. ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya, thank you Lord. உயிரோடு எழுந்த இயேசுவை நான் பாடுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த என் இயேசுவை நான் பாடுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். இயேசுவே நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஹalleluya, ஆமென், ஹalleluya. உயிரோடு எழுந்த எங்கள் ஆண்டவர் இயேசுவை, ஓ அவர் எங்களை பாவத்தின் சேற்றில இருந்து தூக்கி எடுத்தவர், செய்வின சூன்ய கட்டுக்களின் வல்லமையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தவர், மரண தருவாயிலே ஓடிக்கொண்டிருந்த நம்முடைய வாழ்வை அவர் நம்மை தேடி வந்து நம்மை தூக்கி எடுத்தவர். அவர் தான் எங்கள் இரட்சகர். பாடி நாங்கள் உயர்த்துவோமாக, ஓ கொண்டாடுவோம். ஆமென். Hallelujah. Yes. Rakalaba rima shandala riba laba. Amen. Thank you Lord. உயிரோடு எழுந்த இயேசுவை நான் பாடுவேன் உமக்காகவே. ஓ உயிரோடு
ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. ஆமென் ஆமென். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. ஓ என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. எஸ். ஓ என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே. அந்த எதிரியை ஜெயித்தீரே. உயிரோடு எழுந்தீரே. அந்த சாத்தானை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. கொண்டாடுவோம். எஸ் எஸ் எஸ். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. எஸ். ஓ என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. ஆமென் ஆமென். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. ஓ உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர், ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே என் இரட்சகர். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி நீங்க ஒருவர் தானப்பா என் இரட்சகர் ஐயா, என் மீட்பர் அப்பா. ஓ என்னை தேடி வந்தவரப்பா. ஓ என் பாவத்தை கழுவினவரப்பா. ஓ பொல்லாத பிசாசின் வல்லமையிலிருந்து எனக்கு விடுதலை தந்தவர் நீங்கப்பா. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். Yes Lord. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா. உயிரோடு எழுந்த தேவன், எங்களை உயிரோடு எழுப்ப பண்ணினவரப்பா. உடைய கிருபைகளை நினைக்கிறோம் அப்பா, இரக்கங்களை நினைக்கிறோம். உடைய கல்வாரியின் ரத்தத்தினாலே நாங்கள் ஆன்மீகத்துல இந்த பாவத்தை கழுவினீங்கப்பா, சுத்திகரித்தீங்கப்பா. ஆவியிலே ஒரு பலத்தை தந்தீங்கப்பா. ஓ பொல்லாத சரீரத்துல கட்டி வைத்திருந்த பொல்லாத பிசாசினுடைய கிரியைகள், நோய்கள், வல்லமைகளில் இருந்து இயேசுவே ஓ சிலுவையிலே நீர் ஆண்டவரே அப்பா காயப்பட்டீங்கப்பா. காயப்பட்ட தழும்புகள், ஓ காயங்களினா எங்களை நீர் சுகப்படுத்தியப்பா. எங்களை உயிரோடு வாழ கிருபை தந்திருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா. பிதாவே அப்பா, உம்முடைய அன்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அப்பா எங்கள் இரட்சகராக மீட்பராக நம்முடைய வாழ்விலே நீர் கடந்து வந்து அப்பா நீர் எங்களுக்காய் தந்த எங்கள் மேல் இவ்வளவாய் அன்பு வந்தீங்களப்பா. உங்களை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் மேலே அவர் அன்பு கூர்ந்து
பலியானார் எங்கள் ஆண்டவர் சிலுவையிலே. ஹல்லேலூயா, ஆமென். எங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினவர். கல்வாரியிலே கபால ஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய அந்த கொல்கதா மலையிலே, அந்த கல்வாரியிலே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய இரத்தத்தை நமக்காய் சிந்தினார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை அங்கு கொல்கதா மலை, அது மாத்திரமல்ல அந்த சிலுவை மட்டும் அவர் நம்மை தந்து அவர் நம்மை ரட்சிப்பதற்காக தன்னுடைய குமாரனை தந்து எங்கள் மேல் இவ்வளவாய் அன்பு கொண்டிருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. ஆமாப்பா, எத்தனை பேர் சொல்லுவீங்க? 2 கரங்களை முயற்சி, அப்பா உங்களை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உம்முடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவி, ஆண்டவரே உங்களை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க, அப்பா ஆண்டவரே எங்களை நீர் உம்பக்கமாய் பிதாவுக்கு பிள்ளையாக இருக்கும்படி உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு ஒரு இணைப்பை கொண்டு வந்தீங்களே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஊழியங்களை செய்ய, ஆண்டவரே உமக்கு நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் வாழ, ஆண்டவரே அப்பா நித்திய ராட்சத்துக்கு பங்குள்ளவர்களாய் நிற்க, பிதாவே உம்முடைய அன்புக்குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் எங்களுக்கு இந்த மேன்மையான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் பாடி சற்று கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவோமாக. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி முழு இதயத்தோடும் முழு மனதோடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி அப்பா. என் மீது அன்பு கோர்ந்து பலியானி சிலுவையிலே,
ஹalleluya மகிமையும் ஹalleluya தகப்பனே உமக்கு தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கோர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்கா ரத்தம் சிந்தியப்பா கழுவினி குற்றம் நீங்க ஓம் ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். நன்றி அப்பா. ஓம் ரத்தத்தால் இயேசுவே பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர். கரை பாடாதே மகனாக தீரத்தை தினமும் வாக்கு நின்றி கரை பாடாதே மகளாக நிறுத்தி தினமும் வாக்கு நின்றீரப்பா. வல்லமையும் ஹalleluya மகிமையும் ஓ லார்ட் ஹalleluya தகப்பனே உமக்கு தானே எல்லா வல்லமையும் ஓ மகிமையும் தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கோர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்கா ரத்தம் சிந்தியப்பா கழுவினி குற்றம் நீங்க மாம்சமான தீரையை அன்று கிழித்து போது வழி திறந்தீரையா. மாம்சமான தீரையை அன்று கிழித்து போது வழி திறந்தீர். மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகமும் நுழைய செய்தீர். மகா மகா பரிசுத்தமும் திரு சமூகமும் நுழைய செய்தீர். ஓ வல்லமையும் ஓ ஹalleluya மகிமையும் ஓ ஹalleluya தகப்பனே உமக்கு தானே ஐயா. வல்லமையும் ஹalleluya ஹalleluya மகிமையும் ஓ மகிமையும் அப்பா தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கோர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்கா ரத்தம் சிந்தியப்பா கழுவினி
பலியானீர் சிலுவையிலே. இயேசுவே, எனக்காய் ரத்தம் சிந்தீரி, கழுவி நீர் குற்றம் நீங்க. பரலோக பிதாவே, உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இவ்வளவு மேன்மையான மகிமையான மகத்துவமான காரியங்களை என் வாழ்விலே, எங்கள் வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, சபை வாழ்விலே, தேவ பிள்ளைகள் வாழ்விலே நீங்கள் செய்த ஆண்டவரே, மறுத்து போயிருந்த நம்முடைய வாழ்விலே நீங்கள் கடந்து வந்து இப்படியான மேன்மையான மகத்துவமான காரியங்களை நம் வாழ்விலே செய்து எங்களை உயிர்த்தெழுந்த ஒரு புது வாழ்வு வாழ பரலோக ராஜ்யத்துக்கு நேராக எங்களை நடத்தி கொண்டு வருகிறீங்களே, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அங்கு 100வது சங்கீதத்திலே அங்கு தேவ பக்தன் இப்படியாக சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களிலே துதியோடும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. எல்லாருமாக 2 கரங்களை உயர்த்தி நாம சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இயேசு ஜீவிக்கிறார். சொல்லுங்க, இயேசு ஜீவிக்கிறார். இயேசு என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஜீவிக்கிறார். ஓ, இயேசு என்றும் வாழ்கிறார், இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த கர்த்தர், அவர் உயிர்த்தெழுந்த கர்த்தர். என்னையும் அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஆமென். பரலோக பிதாவே, இந்த மகிமையான மேன்மையான மகத்துவமான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரை உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உங்களுக்கு ஸ்தோத்திர பலி, நுதி பலி, நன்றி பலி, உற்சாக பலி, நீதியின் பலி, ஆனந்த பலிகள் எல்லாவற்றையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நாங்கள் மகிமைப்படுத்தி உங்களை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். உமக்கொருவருக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் தந்து இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அப்படியாய் ஒரு சில வேண்டுதல்களை நாம் தேவ சமூகத்திலே, ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு சில வேண்டுதல்களை நாங்கள் ஏறெடுக்க போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். அப்படியாய் தேவ சமூகத்திலே நாங்கள் தாழ்மையோடு பணிந்து, ஹல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் அவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்ன கர்த்தர். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஆமென். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறபடினாலே அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை அவர் நமக்கு அருள் செய்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகையால நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த உலகம் எங்கும் இருக்கிற தேவ ஜனங்கள், மக்கள், ஹல்லேலூயா, அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாரும் கல்வாரி அண்டை கடந்து வரவும், அவருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால் ஒவ்வொரு ஆத்மாவும் ஹல்லேலூயா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியான உதவியோடு அப்பா, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பயபக்தியோடு உங்களை நாங்கள் ஆராதித்து இந்த வேண்டுதலோடு நாங்கள் கடந்து வருகிறோம். அப்பா, எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம், சித்தம். அதற்காகவே
தேவகுமாரன் மனுஷகுமாரனாக கடந்து வந்து உம்முடைய ஜீவனை கடைசி சொட்டு இரத்தத்தையும் அப்பா ஆண்டவரே நமக்காய், இந்த உலகத்துக்காய், ஜனங்களுக்காய், மக்களுக்காய் நீங்க கொடுத்தீங்க. பூமி எங்கு எல்லை எங்கும் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீங்கள் அல்லவா? இந்த வேளையில் நாங்கள் எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படும்படியாய், எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படும்படியாய், எல்லாரும் கல்வாரி அண்டை வந்து மனம் திரும்பி அப்பா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு ஜனங்களும் மக்களும், எல்லா தேசங்களிலே எல்லா ஜனங்களும் மக்களும் அந்த பரிபூர்ணமான ரட்சிப்பை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே அப்பா, பாவிகள் மனம் திரும்பட்டும், கட்டப்பட்டவர்கள் விடுதலை அடையட்டும். அப்பா ஆண்டவரே, சமாதானம் இல்லாதவர்கள் சமாதானத்தை உம்மிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா ஆண்டவரே அப்பா, பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் தேவ ஜனங்களாய் மக்களாய் மாறட்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே 2 பிள்ளைகள் இந்த நாளிலே அப்பா ஆண்டவரே தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உங்களை விசுவாசித்து மனம் திரும்பி அப்பா சீஷர்களாக மாறி ஆண்டவரே அப்பா உம்முடைய நீதியை நிறைவேற்றியப்பா, உம்முடைய கட்டளைகள் ஆலோசனைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து ஆண்டவரை உம்மோடு ஒரு நல்ல மனசாட்சி உடன்படிக்கை உள்ளவர்களாய் ஆண்டவரை இருவர் இந்த நாளிலே அப்பா தங்கள் பாவத்துக்கு மறித்து தாங்கள் ஆண்டவரை நீதிக்கு பிழைக்கத்தக்கதாய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரே அப்பா நாளிலே அவர்கள் தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நிற்கிறார்கள் அல்லவா? நீங்கள் பார்க்கிறீங்க, இந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறோம். அதே போல பரலோகத்தில் இந்த 2 பாவிகள் மனம் திரும்புகிறதுனாலே ஆண்டவரே அங்கு பரலோகத்தில் கொண்டாட்டம். ஆண்டவரே இவர்களைப் போல நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் மக்களும் கல்வாரி அண்டை வரட்டும், மனம் திரும்ப வேண்டிய போதுகளில் மனம் திரும்பட்டும். ஆண்டவரை பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் அவர்கள் எல்லா மனிதர்களும் வந்து உம்மை அறிந்து கொள்ள நீர் கிருபை தந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக இந்த நெதர்லாந்து தேசத்தில் இருக்கிற ஜனங்களை நினைத்து கொள்ளும் அப்பா, ரட்சித்துக் கொள்ளும் அப்பா, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அருகில் இருக்கிற பெல்ஜியம் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மக்கள் அப்பா சபைகளுக்குள்ளாய் கடந்து வரட்டும், ரட்சிக்கப்படட்டும், உண்மை அறிகிற அறிவு வரட்டும் அப்பா. ஆண்டவர் ஐரோப்பா தேசங்களில் இருக்கிற மக்கள் அப்பா நினைத்து கொள்ளுங்க. அமெரிக்கா கண்ணங்கள் இருக்கிற ஜனங்கள், ஆசியா கண்ணங்கள் இருக்கிற ஜனங்கள் அப்பா, இலங்கை தேசத்தில் இருக்கிற நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசம், அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மக்கள் எல்லாரும் கல்வாரி அண்டை வரட்டும். ஆண்டவரே எங்கள் உறவுகள் ஆண்டவரே அப்பா ரட்சிக்கப்படாத ஜனங்கள் அப்பா சபை பிள்ளைகளுடைய உறவுகள் எல்லாரும் மனம் திரும்பி கர்த்தரண்டை வர நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. நினைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அருகில் இருக்கிற ஆசியா தேசங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா இன்னுமாய் ஆண்டவரே மத்திய கிழக்கு நாடுகளை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற மக்களை ரட்சிங்கப்பா. நினைத்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 12 கோத்திரங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே அந்த ஜனங்களும் மனம் திரும்பி வரட்டும். எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். நினைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஆப்பிரிக்கா கண்ணங்களில் இருக்கிற ஜனங்கள் மக்கள் அப்பா இன்னுமாய் ஆஸ்திரேலியா கண்ணங்கள் இருக்கிற ஜனங்கள் மக்கள் எல்லாரையும் நினைக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாய் தேசங்களிலே அமைதி சமாதானம் ரட்சிப்பு மீட்பு இந்த நாட்களிலே ஆண்டவரே நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் எல்லாருடைய ரட்சிப்புக்காய் ஆண்டவர தேசங்களுக்காய் மக்களுக்காய் நாங்கள் மன்றாடுகிறோம். நினைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. விசுவாச வாழ்வு திருச்சபை தேவ ஜனங்கள் மெயின் சர்ச் கிளைச்சபைகள் எல்லாவற்றிலும் என் ஆண்டவர் ஹல்லேலூயா ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினம் சபையிலே அவர் சேர்த்துக் கொள்ளுகிற எங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் என்னுடைய சபையை கட்டுவேன்,
பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொன்னவர். ஹalleluya. இன்றைக்கு பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். ஆமென். கரங்களை தட்டி விசுவாச வாழ்வு திருச்சபையிலே ஹalleluya 2 ஆத்துமாக்கள் கர்த்தருடைய ஹalleluya ராஜ்யத்திலே அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட போகிறது. பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் அங்கமாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல சபையிலே அங்கமாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். சபைக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியான உதவியோடு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, உம்முடைய சபையை நீங்கள் கட்டி எழுப்புங்க, சபையை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, சபையை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். 29 வருடங்களை முடித்து நாங்கள் ஆண்டவரை 30வது வருஷமாகிய ஆண்டவரே அப்பா தகப்பன் இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் கிருபை தந்து நடத்துகிறவர், ஆசீர்வதித்து நடத்துகிறவர். சபையிலே ஆண்டவரே விசுவாச வாழ்வு திருச்சபையை கொண்டு நாம செய்ய வேண்டிய வேலைகள், காரியங்கள், திட்டங்கள், சுவிசேஷ வேலைகள் அப்பா ஆண்டவரை சுகமளிக்கிற ஆராதனைகள், அபிஷேக கூட்டங்கள், விடுதலை கூட்டங்கள், ஆண்டவரை சுவிசேஷம் அறிவிப்புகள், அப்படியாய் ஆண்டவரை உம்முடைய ஊழியங்களை நாங்கள் செய்ய எங்களை ராஜாக்களாக, குருக்களாக ஆண்டவரை அப்பா 5 வகையான ஊழியங்களை சபைக்குள்ள தந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறவர் அல்லவா. விசுவாச பிள்ளைகளை அப்படியாய் நீங்க மாற்றி வைத்திருக்கிறீர்கள் அல்லவா. ஆண்டவரை தொடர்ந்தும் ஆண்டவரை விசுவாச வாழ்வு திருச்சபையை எடுத்து பயன்படுத்தி அநேக ரட்சிப்புக்கு ஏதுவாய் ஆண்டவரை இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்ள ஆண்டவரை தேவராஜ்யத்துக்குரியவர்களாய் வர ஆண்டவரே சபையை நீர் எடுத்து சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற வெள்ளிக்கிழமை ரொட்டர்டாமில் நடக்கிறதான ஆண்டவரை சுகமளிக்கிற ஆராதனைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அந்த இடங்களிலும் பெரிய காரியங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இன்னைக்கு ஆண்டவரே அப்பா 12 ப்ரொவின்சிஸ்களில் ஆண்டவர் அப்பா தரிசனத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் அப்பா இந்த சுகமளிக்கிற ஆராதனை, விடுதலை ஆராதனை, அபிஷேக ஆராதனைகளில் ஆண்டவரே மீண்டுமாய் ரொட்டர்டாமுக்குள்ளாய் ஆண்டவரே பிள்ளைகள் கடந்து போகிறார்கள். அப்பா ஆண்டவரே நீர் விரும்புகிற காரியங்கள் அங்கு நடக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இன்னுமாய் மெயின் சர்ச்சை நினைத்துக் கொள்ளும், கிளைச்சபைகளை நினைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப, உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தந்து நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். இந்த ஜெபக்கூடைகளில் போடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்கள் சபை பிள்ளைகள் இன்னுமாய் அவர்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் என் ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவர் அவர்களுக்கு பதிலை கொடுத்து அவர்களையும் கர்த்தர் சாட்சி உள்ளவர்களாய் மாற்றும்படியாய், சாட்சிகளை கூறத்தக்கவர்களாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. எத்தனை விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதிலை தந்து கொண்டிருக்கிறார், எத்தனை அற்புதங்களை எங்கள் நடுவிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையாலே அவர் அற்புதத்தின் தேவன், அவர் விடுதலையின் தேவன், அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், அவர் எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா. நன்மைகளினால் நிறைத்து நிரப்பி நடத்துகிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் என்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆவியானவருடைய உதவியோடு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆண்டவரே, இந்த விண்ணப்ப கூடைகளிலே போடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலை தந்து ஆசீர்வதிக்கிற எங்கள் ஆண்டவர். உங்களால் மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. நாங்கள் உங்களை நம்பி நிற்கிறோம். தேவ பிள்ளைகள் உங்களை நம்பி நிற்கிறார்கள். எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறவர் ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் எதிர்பார்ப்போடு நாங்கள் நிற்கிறோம். அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் தேவனுடைய வார்த்தை கூடாய் நாம கடந்து போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்காய் நாங்கள் ஹல்லேலூயா நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஹல்லேலூயா. சத்தியத்தை மறவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர் ஜனங்களை, மக்களை பாதாளத்தின் வல்லமையிலிருந்து அவர் விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆகையால நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற எங்கள் அப்பா சபையிலே உலாவி கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. 7 குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிற எங்கள் உயிர்த்தெழுந்த தெய்வம் இயேசுவே, இதோ நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு உள்ளவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர்.
ஆண்டவரே, ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசுவாய் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவரே நீரே வார்த்தையாய் விளங்க பண்ணி அப்பா, வார்த்தையை நீர் விளங்க பண்ணி ஜனங்களுக்கு உண்டான சகல காரியங்களையும் அப்பா, ஓ நீர் அற்புதமாக நன்மையான ஆண்டவரே காரியங்களை செய்து அப்பா பரலோக ராஜ்யத்துக்கு உகந்த ஜனங்களாய் ஆண்டவரை மாற்ற நீர் வெளிப்பட்ட எங்கள் ஆண்டவர். அப்படியாய் வார்த்தையான இயேசுவானவர் இந்த நாளிலும் அப்பா, ஓ உம்முடைய வார்த்தையை உம்முடைய ஜனங்கள் மக்கள் மத்தியில் சபைக்குள்ளாய் தேவ ஜனங்களுக்குள்ளாய் அனுப்பி ஆண்டவரே எல்லா விதமான பாதாளத்தின் வல்லமைகள் சாத்தானுடைய கிரியைகளின் செயல்பாடுகள் இருந்து விடுவித்தப்பா, ஆண்டவரை சுகப்படுத்த வேண்டிய போதிகள் ஆவி ஆத்துமா சரத்திலே கொடுக்க வேண்டிய விடுதலைகளை கொடுத்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி திடப்படுத்தி நடத்தும்படியாய் அந்த வார்த்தையுடைய கருத்துல கொடுத்து இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். ஓ ஆண்டவருடைய ஹல்லேலூயா. ஓ ஆண்டவர் எங்கள் ஜெபங்களை கேட்டபடினால் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் ஆன்லைன் ஊடாக இசைந்தணைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம். பரலோக பிதாவே, இந்த வழியில் எங்களோடு இசைந்து இணைந்து கொண்டு ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே எனக்கும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நாளே ஆண்டவர் நிரப்ப வேண்டும். விடுதலை வேண்டும், சுகம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், நன்மைகள் வேண்டும், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அப்பா ஏக்கத்தோடு ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரை நினைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். அப்படியா எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் ஸ்தோத்திரம், ஜெபங்களுக்கு பதிலை தருகிறவர் ஸ்தோத்திரம், விடுதலை தந்து நடத்துகிறவர் ஸ்தோத்திரம், வெற்றி தந்து நடத்துகிறவர் ஸ்தோத்திரம், மரணத்தை ஜெயித்தவர் ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கும் மக்களுக்கும் ஆண்டவரே நீர் அப்பா ஜெயத்தை தந்து நடத்துகிறபடினால் நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்லி ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Amen. Hallelujah. Thank you Lord. Hallelujah. இன்றைக்கு 2 பேர் Hallelujah தங்கள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே Hallelujah ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிறார்கள். ஆமென். அப்படியாக ஒரு விஷயம் எழுந்து நின்று ஹல்லேலூயா. அப்படியே சபை பிள்ளைகள் எல்லாரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கரங்களை நீட்டி அன்பு பிள்ளைகளை வாழ்த்துங்க. ஹல்லேலூயா. 2 பிள்ளைகள் இந்த நாளிலே ஹல்லேலூயா பரலோக ராஜ்யத்திலே இன்றைக்கு பெரிய சந்தோஷம். ஆமென். வேதம் சொல்லுது, ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், தேவதூதர்களுக்கு மத்தியிலே சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you Lord. நன்றி அப்பா. ஆமென். Thank you. நாம தேவனுடைய வார்த்தை கூடாய் நாம கடந்து போகலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah. Thank you Lord. Hallelujah. நன்றி பிதாவே. Yes Lord. Hallelujah. நன்றி பிதாவே. Oh Jesus. Thank you. Hallelujah. Amen. Thank you Lord. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாய் ஹாப்பி ரெசரக்ஷன் டே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்களை சபைக்கு மீண்டுமாய் தெரிவிப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் மக்கள் ஹல்லேலூயா வந்திருக்கிற ஆன்லைன் ஊடாக எங்களோடு இசைந்து இணைந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், அது மாத்திரமல்ல இன்னுமாய் விசுவாச வாழ்வு திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நீங்களும் அப்படியா 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த நல்ல வாழ்த்துக்கள் என்று சொல்லுங்க ஒவ்வொருவரை பார்த்து. ஆமென். அப்படியே பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிப்பீர்களாக.
ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விரைவாக இந்த நாளிலே கர்த்தருடைய உள்ளத்தில் வைத்ததான தேவ வார்த்தைகளை விரைவாய் உங்களுக்கு சொல்லி நாங்கள் ஞானஸ்தான ஆராதனைகளை கூட கடந்து போகிறோம். அது மாத்திரமல்ல, திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. திருவிருந்து ஆராதனைகளை கூட கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியா இந்த நாள் உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த விடுதலை, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கு கொடுத்த சுகம், பலன், ஹல்லேலூயா, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய கிருபையினால் இரக்கங்களினாலே அவர் நம்மை தேடி வந்து எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா மகிமையான மகத்துவமான ஆவிக்குரிய பூமிக்குரிய உன்னதத்துக்குரிய முடிவில் நித்தியத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு பிதா தன்னுடைய ஒரேவரான குமாரனாகிய இயேசுவின் மூலம் அதை நமக்கு தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் கூட வாசிக்கலாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபம். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை நாங்கள் வாசிக்க நாங்கள் கேட்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிலிப்பியர் 3:10-11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாய் இருக்கும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அங்கு 10வது வாசித்த 10வது 11வது வசனத்திலே அவர் அங்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்படி அவர் தன்னை குறித்து தன்னுடைய வாழ்விலே ஆண்டவர் கடந்து வந்த விதம், அதை குறித்து அங்கு பிலிப்பிய சபைக்கு அதை அங்கு தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். அந்த வார்த்தை இந்த நாளிலே நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களை பார்த்து தேவ வார்த்தை பேசுகிறது. அங்கு சொல்லப்படுறது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் உயிர்த்தெழுந்த ஹல்லேலூயா, உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே ஹல்லேலூயா பவுல் தெளிவுபடுத்தி பேசுகிற இந்த வார்த்தையின் மூலமாக இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் உயிர்த்தெழுதலின் வல்லமை. உயிர்த்தெழுதலின் வல்லமை என்றதான தலைப்பிலே சில காரியங்களை விரைவாக நாங்கள் வேதத்திலே பார்க்க போகிறோம். உயிர்த்தெழுதலின் வல்லமை என்று சொல்லுகிற வேளைகளிலே அது எல்லா வல்லமையிலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வல்லமை இருக்கிறது. அது எல்லா வல்லமையிலும் கூட அது பெரிய வல்லமையாக இருக்கிறது நாங்கள் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. மரித்த சரீரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை பலமாய் கொண்டு வருகிற ஒரு வல்லமை. ஆமென், ஹல்லேலூயா. மரித்த சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை பலமாய் கொண்டு வருகிற ஒரு வல்லமை. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஒரு வல்லமை. ஆமென். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதான ஒரு வல்லமை, அதான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமே உயிர்த்தெழுதலிலே தான் இருக்கிறது. ஆமென். கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறதான காரியமாக அங்கு உயிர்த்தெழுதல், இயேசு உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போய்விடும். ஆமென். அப்படியாயின் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரம் உயிர்த்தெழுதலை இருக்கிறது. இன்னுமாய் சொல்லுவேனாக இருந்தால், இயேசு கிறிஸ்து அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினபடினாலே இன்றைக்கு நாங்கள் என்றென்றைக்கும் வாழக்கூடியதான, அது மாத்திரமல்ல அங்கு நித்திய ஜீவனை நமக்கு ஆண்டவர் நமக்கு அவர் தந்திருக்கிறார், அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாகத்தான்
இன்றைக்கு நாங்கள் பரலோகத்திலே நாங்கள் கர்த்தரோடு நித்தியமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் வாழப் போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தெளிவாக அறிந்திருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து அதற்காக அவர் ஒரு தன்னையே அவர் தியாகம் செய்யும்படியாக இந்த வார்த்தைகளை சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு இந்த காரியத்தை செய்கிறதை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை அவர் என்ன செய்கிறார்? அறியும்படி. வேதத்தை நீங்கள் வாசித்த வசனத்தை நீங்கள் பார்க்கிற வேளையிலே அப்ப அந்த உயிர்த்தெழுதலின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையை நான் அறிந்து கொள்வதற்காக நான் என்ன செய்கிறேன்? என்னிடத்தில் இருந்ததான லாபமான காரியங்கள், அவரிடத்தில் எவ்வளவோ லாபமான காரியம் இருந்தது. அவர் எல்லாவற்றையும் அவர் என்னென்று சொல்லுகிறார்? நான் அதை அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் குப்பையாக நான் எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நஷ்டம், குப்பை. ஹல்லேலூயா. அது மாற அப்படியாக சொல்லி அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய காரியங்களை அவர் தியாகமாக அவர் அங்கு செயல்படுத்துகிறார். இன்னுமாக நீங்கள் வேதத்தில் பார்க்கிற வேளையில் அவர் அரபு தேசத்துக்குள்ளாய் அவர் கிட்டத்தட்ட 3.5 வருஷ காலம் அவர் கடந்து போய் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஜெபத்திலே உபவாசத்திலே அவர் அங்கு தனித்திருந்து அவர் என்ன செய்கிறார்? அந்த உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையை பற்றிய அந்த தேவ ரகசியங்களை எல்லாம் அங்கு ஆண்டவரிடத்தில் இருந்து ஆராயும்படி அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய இருதயத்தை அவர் கர்த்தர் பக்கமாக, இயேசு பக்கமாக அவர் திருப்பினதை வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த விதத்தில் இன்றைக்கு ஹல்லேலூயா இன்றைக்கு வல்லமை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வல்லமை இருக்கிறது. ஆமென். மின்சாரத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு, இன்னுமாக இடி மின்னல், ஆமென், நாங்கள் காண்கிறதான பௌதிகம் அதாவது பிசிக்ஸ். ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வல்லமை நாங்கள் படித்திருக்கிறோம், கண்களால் பார்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான வல்லமைகள் இருக்கிறது. புயலுக்கு இருக்கிறது, காற்றுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அப்போ இன்றைக்கு அதே போல இன்றைக்கு சாத்தானுக்கு என்னவாக இருக்கிறது? அவனுக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதை குறித்து வேதத்தில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது விழுந்து போன லூசிபர், ஆமென், விழுந்து போன லூசிபருடைய ஒரு தேவதூதனுடைய வல்லமை என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஹல்லேலூயா வல்லமை உண்டு என்று சொல்லி அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமையோ எல்லாவற்றுக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. மரணத்துக்கு ஒரு வல்லமை, அது மாத்திரமல்ல பாதாளத்துக்கு வல்லமை, எல்லாம் இருக்கிறது. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரம் கொண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறேன் என்று நான் ஆராதனையிலே முன்பு சொன்னேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த வகையிலே உயிர்த்தெழுதலின் வல்லமை மற்ற எல்லா வல்லமையையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை. ஆமென். உங்களுக்கு தெரியும், ஆமென், இயேசுவினுடைய நாமத்தை சொன்னாலே என்ன நடக்கும் என்பதை நமக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகள் அறிந்திருக்கிறோம், உலகமும் அறிந்திருக்கிறோம். சென்ற ஞாயிற்றுக்கிழமை நான் பேசி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் எப்படியாக அவர் செயல்படுகிறார். ஆமென். அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமை அது ஒரு வித்தியாசமான வல்லமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இங்கே வேதத்தில் நாங்கள் பார்க்கிற வேளைகளிலே அங்கே யோபுவினுடைய புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். யோபு 19:25 ஹல்லேலூயா, அங்கு ஆண்டவராகிய தேவன் அவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் பழைய ஏற்பாட்டிலே யோபு அவர் அங்கு உயிர்த்தெழுதலினுடைய வல்லமை, ஹல்லேலூயா, அங்கு மரணத்தையும் பாதாளத்தையும் இயேசு ஜெயித்தார். அது மாத்திரமல்ல, என் இயேசு ஜீவிக்கிறார். யோபு சொல்லுகிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் அறிக்கை பண்ணுகிறார், இயேசுவை தான் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தான் நாங்கள் ஆராதனையிலே முழங்கி ஆடி பாடி நாங்கள் என்ன செய்தோம்? எனக்கு ஆண்டவர் கொடுத்த விடுதலை, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்த விடுதலை, கொடுத்த ரட்சிப்பு, மீட்பு, விடுதலை, சுகம், ஆரோக்கியம், அவைகளை எல்லாம் நினைத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா, கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
ஹல்லேலூயா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அங்கு வேதத்திலே நாங்கள் பார்க்கிற வேளைகளிலே அங்கு ஆண்டவருடைய வேதத்தில் நாங்கள் பார்க்கிற சாதாரணமாக இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படுகிறது வேறு விதமாக இருக்கிறது. இன்னும் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையினால் என்றென்றைக்கும் ஜீவித்திருப்பது வேறு விதமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது நாங்கள் வேதத்திலே சாரிபாத் விதவையினுடைய மகன் அங்கு எலியாவினால் உயிரோடு எழுப்பப்பட்ட சம்பவத்தை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அங்கு சூனேமியாளுடைய மகன் எலிசாவினாலே அங்கு எழுப்பப்பட்ட சம்பவத்தை நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னுமாக ஐதீகு என்ற வாலிபன் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக எழுப்பப்பட்டது நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தொற்காள் என்று சொன்ன வயது முதிர்ந்த அந்த பெண்மணி பேதுருவினால் ஹல்லேலூயா எழுப்பப்பட்டது நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் என்ன செய்யப்பட்டார்கள்? மரித்தவர்கள் உண்மைதான், தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக எழுப்பப்பட்டார்கள் உண்மைதான். ஆனால் மீண்டும் அவர்கள் என்ன செய்தார்கள்? மரித்து போனார்கள். ஹல்லேலூயா. அதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். அவைதான் இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தோரை எழுப்புங்கள். அங்கு மத்தேயு 10:8 நீங்கள் பார்க்கலாம். அங்கு சுவிசேஷத்தை நிமித்தம் இன்றைக்கு மரித்தோர் எழுப்பப்படுகிறார்கள். எத்தனையோ தேவ ஊழியக்காரர்கள் ஹல்லேலூயா மரித்த சடலங்களை எல்லாம் உயிரோடு எழுப்பி கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அவர்களுக்கு வாழ்வு கொடுத்து ஆசீர்வதிக்க நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்களாக இருந்தால் அங்கு இன்னும் சரித்திரத்தை நீங்கள் பார்க்கிற வேளையிலே ஸ்மித் விக்லஸ்வொர்த் என்ற தேவ மனுஷனை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவரை குறித்து நான் புத்தகத்தை நான் வாசித்த வேளையிலே அவரை குறித்து எழுதப்பட்டதான காரியம் 23 பேரை அவர் என்ன செய்திருக்கிறாராம்? அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். 23 பேர். ஹல்லேலூயா. ஸ்மித் விக்லஸ்வொர்த். ஹல்லேலூயா. 23 பேரை அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஆமென். இப்படியாக இன்றைக்கு விசுவாச வரம், அது மாத்திரமல்ல அற்புதங்களை செய்யக்கூடிய வரம், சுகமளிக்கிற வரம், இந்த 3 வரங்களும் இசைவாக இணைவாக செயல்படுகிற வேளைகளிலே அங்கு இப்படிப்பட்டதான அற்புதங்கள் அதிசயங்கள் அது நடக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் அங்கு வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 3:10 அங்கு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, ஆமென், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் அறிகிற பொழுது பவுல் அதை சொல்லுகிறார் அந்த வசனத்தின் மூலமாய். எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக வேண்டுமே. ஹல்லேலூயா. நான் மரித்தோரில் இருந்து என்ன செய்யப்பட வேண்டுமா? உயிரோடு எழுந்திருப்பதற்கு என்னுடைய வாழ்க்கை தகுதியாக வேண்டுமே என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அந்த ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் அவருக்குள்ளாக கடந்து வருகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்க போகிற அந்த 2 பிள்ளைகளும் இன்றைக்கு இந்த வகையிலே நீங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு தியாகத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை என்னுடைய வாழ்க்கையில நான் அறிந்து கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில லாபமாக இருக்கிறதோ, ஹல்லேலூயா, மேன்மையாக இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் நான் கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இங்கு வேதம் வடிவாக சொல்லுகிறது. அங்கு நாங்கள் பார்க்கலாம். ஜீசஸ். ஹல்லேலூயா. அங்கே நீங்கள் பார்க்கலாம். யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். யோபு 19, 25, 26, 27 யோபு பக்தன் அங்கு எழுதி வைத்திருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று சொல்லி அங்கு யோபு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நாளிலே யோபு அப்படிப்பட்டதான ஒரு வாங்கிய விருப்பத்தோடு அந்த தாகத்தோடு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். பவுல் இந்த ஒரு தாகத்தோடு அவர் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நான் என்னுடைய வாழ்வில் நான் அனுபவிக்க வேண்டும். அதற்காக நான் விட வேண்டியவைகளை விட வேண்டி இருக்கிறது, அப்புறப்படுத்த வேண்டியவை அப்புறப்படுத்த வேண்டி இருக்கிறது. ரெண்டையும் நாம் செய்ய முடியாது. அவை விட்டுவிட வேண்டும். அது லாபமான காரியங்களாக இருக்கலாம். அவைகள் எல்லாம் நான் விட்டுவிட வேண்டியதை விட்டு
என் ஆண்டவர் தர வேண்டியதை நான் பெற வேண்டியவைகளை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னை தகுதிப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு அவர் கடந்து வருகிறார். அங்கு 1 கொரிந்தியர் 15 நீங்கள் அந்த உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் அங்கு கொரிந்து சபைக்கு எழுதுகிற வேளையிலே அவர் அங்கு 51 52 நீங்க பார்ப்பீங்களாக இருந்தால், ஹல்லேலூயா, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு ஈமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் என்ன மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு உயிர்த்தெழுதலுடைய வல்லமை மரித்தோர் மேல் மட்டுமல்ல, உயிரோடு இருக்கிறவர்கள் மேலும் அது என்னவா, அது பலமாய் இறங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6:23 சொல்லுகிறார், அங்கு மரணத்தினுடைய வல்லமை, அது மாத்திரமல்ல பாதாளத்தின் வல்லமை, அங்கு பிசாசினுடைய வல்லமை, இவைகள் எல்லாம் வந்து அங்கு பவுல் விளைவாக சொல்லுகிறார். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் என்னவாம், மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. அதான் பிசாசனுடைய வல்லமை, பாவம் செய்ய செயல்படுத்துகிற வல்லமை. ஹல்லேலூயா. அது பாவம் செய்கிற ஆத்துமா வேதம் சொல்லுகிறது சாகும், அது மரணத்தினுடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, அங்கு அந்த பாவத்தின் விளைவாகத்தான் என்ன ஏற்படுகிறது, நமக்குள்ளே மரணம் வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்டதான வல்லமையை மேற்கொண்டுதான் என் ஆண்டவர் எபிரேயர் 2:14 நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை தமது மரணத்தினாலே அழித்தார். ஆமைதான் நாங்கள் குட் ஃப்ரைடே அதிகமாக நாங்கள் ஆண்டவர் நமக்கு செய்த சகல காரியங்களை நாங்கள் தியானித்து பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அந்த வசனம் வடிவாக சொல்லுகிறது, இயேசுவோ மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை தமது மரணத்தினாலே அழித்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரும் விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:55 ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நாம் மரணத்தின் மரணமே உன் கூரங்கே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று நாங்கள் ஆராதனையில் முழங்கினோம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வகையிலே பவுல் அங்கு விளங்குகிறார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. ஆமென். ஹல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரியதான திறவுகோலை, அந்த சாத்தானுடைய வல்லமையை ஆண்டவர் என்ன செய்தார், சிலுவையிலே அவர் தன்னுடைய மரணத்தினால பிசாசை அவர் ஜெயித்தார். ஆமென். ஹல்லேலூயா. கொண்டாடுகிற நாள். ஆமென். ஹல்லேலூயா. கொண்டாட்டம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் அங்கு பவுல் அங்கு தெளிவாய் சொல்லுகிறார். இன்னுமாக இயேசு சொன்னார், அங்கு யோவான் 11:25-26 லாசருவினுடைய மரண அந்த சூழ்நிலைகளிலே அவரை உயிரோடு எழுப்பும்படியாய் கடந்து வருகிற வேளைகளிலே அவர் அங்கு பார்த்து அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் என்னவாம், அவன் மறியாமலும் இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. அநேக வார்த்தைகளை நான் பேசிக்கொண்டு போகிறேன். அவை உயிர்த்தெழுதலின் வல்லமை, தேவ வசனங்கள். ஹல்லேலூயா. அந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி அங்கு அந்த லாசருடைய சகோதரிகளாகிய மூத்த சகோதரி மார்த்தாள் இடத்திலே, இரண்டாவது சகோதரி மரியாள் இடத்திலே கொடுத்து அந்த அன்பான குடும்பத்தின் மேலே அவர் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கு ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்படியாய் நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர் மரித்து உயிர்த்தெழுந்து, ஹல்லேலூயா, யோவானுக்கு அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராக விளங்க பண்ணி அங்கு தரிசனங்கள் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து சொன்னதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 மரித்தேன்,
ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சொல்லுங்க ஆமென், ஆமென். அவர் சொல்லுகிறார், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ, அந்த அதிகாரத்தை பெற்றவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகவே உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை பிதாவுக்கு உண்டு. ஆமென். உயிர்ப்பிக்கிற வல்லமை பிதாவுக்கு உண்டு, குமாரனுக்கு உண்டு. யோவான் 5:21 நீங்க பார்க்க முடியும். குமாரனுக்கு உண்டு உயிர்ப்பிக்கிற வல்லமை, குமாரனுக்கு உண்டு. ரோமர் 8:11 நீங்க பார்ப்பீர்களாக. எல்லாம் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. ஆகவே நீ வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ரோமர் 8:11 சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவருக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆகையாலே தான் அங்கே வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 3:6 ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது. ஹல்லேலூயா. ஆவி என்ன செய்கிறதா? அது உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. யோவான் 6:63 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் அந்த சத்தியம் நிறைந்ததான வார்த்தைகள். ஹல்லேலூயா. அங்கே என்ன செய்கிறதாம்? எழுத்து அது என்ன செய்யும்? நம்மை கொல்லுகிறதாம். ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 3:6 பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3:6 எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அவதான் பவுல் எபேசியர் நிருபத்திலே சபையை குறித்து அவர் சொல்லுகிற வழியில் சொல்லுகிறார். எபேசியர் 2:1 ஆகவே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை தேவன் என்ன செய்தாராம்? அவர் உயிர்ப்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதெல்லாம் நாங்கள் கொண்டாடினோம். நாங்கள் பாவத்தில் மரித்து போயிருந்தோம், அக்கிரமங்களில் மரித்து போயிருந்தோம், கெட்டு போயிருந்தோம், தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உரியவர்கள் இல்லாதவர்களாக இருந்தோம். அவதான் அங்கு எங்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தந்திருக்கிறார், பிச்சையாக தந்திருக்கிறார், தகுதியை ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த இரக்கத்தை நாம் அவரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பவுல் அங்கு சொல்லுகிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களிலும் மரித்தவர்களாகிய உங்களை ஹல்லேலூயா தேவன் உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை இந்த நாளில் ஞானஸ்தானம் எடுக்க கடந்து வந்திருக்கிற மகன் கிட்டத்தட்ட 33 வருஷம். அந்த மகனை நான் சந்தித்த அந்த நாள் கிட்டத்தட்ட இன்றைக்கு 33 வருஷம். மே மாதம் 93ஆம் ஆண்டு ரைஸ்பர்கன் கேம்பில் அவரையும் இன்னும் 2 பேரையும் ஏற்றி கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்திருக்கிறார்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஞானஸ்தானம் பெற வந்திருக்கிறார். பாருங்க எவ்வளவு வருஷம் எடுத்திருக்குது? 33 வருஷங்கள். அதற்கிடையில் நான் பல வருஷங்கள் எல்லாம் பல விதங்களில் நான் சந்தித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், கதைத்திருக்கிறேன், அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனையாம் ஆண்டு? 93ஆம் ஆண்டு மே மாசம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த நாளிலே சந்தித்த சகோதரன் தான். நான் அந்த இடத்துக்கு கடந்து போய் கொண்டிருந்த வேளையில் என்னுடைய கார் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் கூட கடந்து போனது அந்த நாளில். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு சத்தனுடைய போராட்டம். அதையெல்லாம் நான் கண்டு அந்த நாட்களிலே பயப்பட்டவனும் அல்ல. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னை அழைத்தவர். மரித்து போன நம்முடைய குடும்பம், மரிக்க வேண்டிய குடும்பம், மரித்த வேண்டிய ஆத்மா, மரிக்க வேண்டிய சரீரத்தை ஆண்டவர் என்னை தேடி வந்து அவர் நம்மை உயிர்ப்பித்தார். ஆகையால பணமோ பொருளோ காரோ அது நமக்கு முக்கியம் அல்ல. ஆனால் இன்றும் கர்த்தர் நம்மை சரியாகத்தான் வைத்திருக்கிறார். 93ஆம் ஆண்டு ஹல்லேலூயா 3 ஆத்மாவை நான் சபைக்கு ஏற்றி கொண்டு போன நேரம் பெரிய ஒரு ஆக்சிடென்ட். ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் இன்றைக்கு ஹல்லேலூயா இந்த ஆத்மா எங்கே இந்த இடத்துல வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிறார் என்று சொன்னார். எவ்வளவு ஒரு பெரிய கிருபை! 33 வருஷத்துக்கு பின்பு கர்த்தரால் எல்லாம் கூடும். அவர் உயிர்ப்பிக்கிறவர், அவர் உயிர்ப்பிக்கிறவர், அவர் உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அகல நாம எங்களுடைய நம்பிக்கை நாம விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும், சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும், சோர்ந்து போகாமல் அவர்களை தேட வேண்டும், அவர்களுக்காக கர்த்தருடைய அன்பை நாம வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் மீது அவர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகிய உங்களை தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமென்.
ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு விரைவாய் சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையிலே 3 விதமான பகுதிகள். இன்றைக்கு நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை, 2வது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற வல்லமை, 3வது நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிற வல்லமை. விரைவாக சில காரியங்களை வேதத்தில் பார்த்து எல்லாம் நாம் முடியாது. விரைவாய் சில காரியங்களை சொல்லி நாம் அடுத்த பகுதிக்காக நாம் கடந்து போகலாம். அங்கே வேதம் சொல்லுது ரோமர் 8:11 அங்கு பவுல் அங்கு ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே 8:11 சொல்லுகிறார், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வாராம்? உயிர்ப்பிப்பார். Praise the Lord. அங்கு வேதம் வடிவாக சொல்லுகிறது, இன்றைக்கு அநேகருடைய சரீரங்களிலே பலவீனங்கள், வியாதிகள், அது மாத்திரமல்ல நோய்கள், இன்றுமாய் கால்கள் தள்ளாடுகின்றன. ஆமென். ஆனால் அவைதான் ஆண்டவர் சொன்னார், மாம்சமோ பலவீனம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கு ஆண்டவர் அந்தந்த பகுதிகளிலும் கூட ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாங்கள் அந்த வல்லமையை, நாங்கள் உயிர்த்தெழுகிற வல்லமையை, நாங்கள் வேத வசனத்தின்படி அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது இயேசு நமக்கு என்னத்தை தருகிறார்? சுகத்தை அவர் கொண்டு வருகிறார். அவர் அற்புதங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மை குணமாக்குகிறது, உன்னை குணமாக்குகிறது, வியாதியர்களை சுத்தமாக்குறது ஆண்டவருக்கு எல்லாம் என்னவாம்? ஒரு இலகுவான காரியம். ஆமென். வேதம் அதான் பவுல் அங்கு தெளிவாக சொல்லுகிறார். அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகையால்தான் இன்றைக்கு கர்த்தர் அற்புதமான முறைகளிலே, அவர் அதிசயமான முறைகளிலே நாங்கள் இங்கு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர் இயேசு, அவர் அற்புதங்களை செய்கிறவர். வேதத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற மரித்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுத, மரித்த லாசரு, ஹல்லேலூயா, யவீருவினுடைய மகள் இயேசு அவர் உயிரோடு எழுப்பினார். கடந்த காலங்களில் நாங்கள் பல தடவை தியானித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னுமாய் நாயினுடைய விதவையினுடைய மகன், ஹல்லேலூயா, ஆமென், அவரை கூட ஆண்டவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினவர். அது என்ன? உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு 1 பேதுரு 3:18 சொல்லப்படுகிறது, அங்கு பேதுரு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமென். மாம்சத்திலே அவர் கொலை உண்டப்பட்டு ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு, நாங்கள் பாடினது போல, பிதா தன்னுடைய ஒரேபரான குமாரனை நமக்காய் தந்தார். இயேசுவானவர் அவர் அங்கு கொல்கத்தாவிலே தன்னுடைய அங்கு சிலுவையில் தன்னுடைய ஜீவனை நமக்காக தந்தார், இரத்தத்தை தந்தார், சரீரத்தை தந்தார், ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவதான் வேதம் வடிவாக சொல்றது, நம்முடைய மாம்ச அங்கு ஆண்டவர் நம்முடைய மாம்ச சரீரத்தை பாவ நிவாரண பலியாக அவர் சிலுவையிலே அர்ப்பணித்து நமக்கு என்னத்தை உண்டு பண்ணினாராம்? அவர் பாவ மன்னிப்பை அவர் நமக்கு தந்திருக்கிறார். பாவ மன்னிப்பை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம செய்த பாவங்கள், ஹல்லேலூயா, அதுக்கு ஒரு மன்னிப்பு இயேசு தருகிறார். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மனம் திரும்பி, ஹல்லேலூயா, ஞானஸ்தானம் எடுக்க போகிற பிள்ளைகள், யார் ஞானஸ்தானம் எடுக்க தகுதியுள்ளவர்கள்? மனம் திரும்பினவர்கள், பாவத்தை அறிக்கை செய்தவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தராக்கு அவர் போதகர், அவர் மாஸ்டர், நீங்கள் டிசைபிள்ஸ், ஹல்லேலூயா, நீங்கள் சீஷர்கள் என்றதான ஒரு ஸ்தானத்துக்குள்ள வருகிறவர்கள் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் என்னவாம்? அவர் அங்கு சிலுவையிலே அவர் இப்படிப்பட்டதான ஒரு பாவ மன்னிப்பை நமக்காக தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவர் என்ன செய்தார்? பாவ மன்னிப்பை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் தருகிறார். இன்றைக்கு நாங்கள் ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் என்ன? ஆண்டவர் தந்த அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஆண்டவர் தந்த அந்த பாவ மன்னிப்பு, ஆண்டவர் தந்த அந்த ஹல்லேலூயா, அந்த வாழ்வு, புது வாழ்வு, அவைகளை நினைத்து நாங்கள் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ஹல்லேலூயா.
ஆமென். ஆகவே தான் நாங்கள் யோவான் 6 அதிகாரம் 63வது வசனம், 2 கொரிந்தியர் 3:6 நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அங்கு இயேசு அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தார். அவர் சொன்னபடி அவர் 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய். ஆமென். அதுதான் அங்கு ஆண்டவர் சொல்ற, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது, ஆவிதான் உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால அந்த பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், அவர் நம்முடைய வாழ்விலே ஒரு ஆரோக்கியத்தை அவர் நிலைப்படுத்தும்படியாக அவர் அந்த தேவ ஆவிக்குள்ளாய் நாங்கள் நிரப்பப்பட்டு கடந்து வருகிற வேளைகளிலே ஆண்டவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஏசாயா 49:26 கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் என்ன செய்வாராம்? அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அங்கு சரீரங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராக அவர் இருக்கிறார். யோவான் ஸ்நானன் ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம், மத்தேயு 3:9 தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு என்னவாம்? பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பல தடவைகளை நாம் தியானம் பண்ணினோம். அங்கு 99 வயதான ஆபிரகாமினுடைய சரீரத்தை அங்கு அவர் என்ன செய்தாராம்? உயிர்ப்பித்து வாக்குத்தத்தம் பண்ணினபடியாக ஈசாக்கை அங்கு கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கு செத்து போன கற்பம், சாராளுடைய செத்து போன கற்பம், எந்த வழியும் ஒரு கற்பம் உருவாவதற்கு சாத்தியமே இல்லை. ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த செத்த கற்பத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் தேவ ஆவியினால் ஆண்டவர் அதை உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பித்து அற்புதம் செய்கிறார். கற்பம் தரிக்கும்படியாய் அங்கு ஈசாக்கு வாக்கு பண்ணப்பட்ட சந்ததியாகிய ஈசாக்கை ஆண்டவர் அங்கு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவைதான் சகரியா 4:6 எங்களுக்கு தெரிந்த வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு வேதம் வடிவாக சொல்லுகிறது. அங்கு ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே 19, 20, 21 ஆபிரகாமை குறித்து பவுல் அங்கு சொல்லுகிற வேளைகளில் அவர் சொல்லுகிறார், அவன், ஹல்லேலூயா, நான் பல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு போகிறேன். ஆகவே கர்த்தர் நீங்கள் வசனங்களை வாசித்தவர்களாக இருப்பீர்களா? உங்களுக்கு நல்லாக புரியும். ஹல்லேலூயா, ஆமென். அங்கே அந்த வசனங்களை சொல்லப்படுகிறது. அங்கு பவுல் அங்கு சொல்லுகிறார், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆபிரகாமை குறித்து அவன் அங்கு சொல்லப்படுகிறது, அவன் ஏறக்குறைய அங்கு 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது, ஆமென், ஹல்லேலூயா, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்க, இன்றைக்கு செத்த காரியங்கள் எல்லாம் ஹல்லேலூயா தேவனுடைய ஆவியானவர் உயிர்ப்பித்து, ஹல்லேலூயா சரீரங்கள் இருக்கிற பலவீனங்கள், ஹல்லேலூயா காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்கு தேவனுடைய ஆவியானவரால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. அங்கு எபிரேயர் 11:12 சொல்லப்படுகிறது, ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக்க ஒருவராலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரத்தை போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணறைந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். மனுஷனால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ரோமர் 4:24 படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அந்த உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமையை நாங்கள் சந்தேகம் கொண்டவர்களாய், அவிசுவாசம் கொண்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. இன்னுமா வீழ்த்தெழுதனுடைய வல்லமைக்கு எதிராக நாங்கள் பேசுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. சிலர் சொல்லுவார்கள், இயேசு மரிக்கவில்லை அங்கு அப்படி இப்படி என்றெல்லாம் இன்றைக்கு எத்தனையோ விதமான காரியங்களை மனிதன் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஆகவே தான் அங்கு கொலோசியருக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:8 அங்கு நாங்கள் பார்க்கிறோம், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார்.
ஆகையாலே ஹல்லேலூயா அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்பொழுதும் ஹல்லேலூயா எந்த நேரத்திலும் எந்த வகையிலும் எங்கள் மத்தியிலே கிரியை செய்வதற்கு அது ஹல்லேலூயா ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா பவுல் அங்கு சொல்லுகிறார் கொலோசியர் 2:11 மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படுத்தப்படவும் நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஹல்லேலூயா இன்றைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் செயல்படுகிற வேளைகளில் நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். அந்த நாளில் அங்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்த சோதனைகள் வேதனைகள், ஹல்லேலூயா அந்த வேளையில் அவர்கள் கர்த்தரை விசுவாசித்தார்கள். அக்கினி சூளையில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுடைய சரீரத்தை குறித்து நீங்க பார்க்கிற வேளையிலே அவருடைய சரீரங்கள் மேலே அக்கினி என்ன செய்யவில்லையா, பலன் கொள்ளவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கொண்டு வந்து போட்டவர்களை தான் என்ன நடந்ததாம். ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஆனால் ஆண்டவர் அவருடைய சரீரங்களை கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கு எங்களுடைய இருதயம் அது தேவன் தங்குகிற ஆலயம், ஆவியானவர் தங்குகிற ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19, ரோமர் 12:1 நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவபலியுமாய் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். அதுதான் என்னவாக இருக்கிறது, ஆண்டவருக்கு செலுத்தத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா என்றெல்லாம் தேவ வார்த்தைகள் எங்களை கேட்கிறது. 1 கொரிந்தியர் 6:19 பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் விரும்புகிறார் இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலே நாங்கள் என்ன சரீரத்தை நாம தேவனுடைய ஆலயமாய் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் எங்களை நாங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற வேளைகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். சரீரங்களை அவர் உயிரடைய பண்ணுகிறார். ஹல்லேலூயா ஆமென். அது மாத்திரமல்ல இன்றைக்கு நாங்கள் நம்முடைய சரீரத்திலே பாவம் வராதபடிக்கு நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ரோமர் 6:12 உங்கள் அவயவங்கள் எல்லாம் கர்த்தருக்கு என்று நீங்கள் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகள் இன்றைய நாளிலே பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி அதை நீங்கள் இன்றைய நாளிலே கிறிஸ்து எப்படியாக கல்லறையில் இருந்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தது போல அவர் மரிக்கிற அந்த சாயலில் நீங்களும் என்ன செய்ய போறீங்க, கிறிஸ்துவோடு மரிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தது போல நீங்களும் அந்த உயிர்த்தெழுதலின் சாயல்ல நீங்களும் உயிர்த்தெழப்படுறீங்க. ஒரு புதிதான வாழ்க்கை வாழ போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா ஆவியானவர் அவர் ஞானஸ்தானம் பெற்று யோவான் மூலமாக ஞானஸ்தானம் பெற்று இப்பொழுது இடங்கொடு எல்லா நீதியை நிறைவேற்றுவது ஏற்றதாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய விருப்பத்தை நான் செய்வது அது நல்லது ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே ஞானஸ்தானம் யோவான் ஸ்நானம் இயேசுவுக்கு கொடுத்து அவர் கரையேறின உடனே வேதம் சொல்றது ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார். வானத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு காரியம். அதே போலதான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் பார்த்தவர் நேசகுமாரன் என்று சொல்லுவார், நேசகுமாரன் என்று சொல்லுவார். அது மாத்திரமல்ல, இயேசுவை நீங்கள் தரித்துக் கொள்ளுவீங்க. நீங்கள் ஒரு புதிதான ஒரு ஜீவனை புதிதான ஒரு வாழ்வை கண்டு கொள்ளுவீங்க. சரீரங்கள் இருக்கிற பலவீனங்களை ஆண்டவர் அவர் சுகப்படுத்தி அவர் நடத்துவார். ஹல்லேலூயா ஆமென். ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணி ஆவியானவர் உங்களை நடத்துவார். இதெல்லாம் ஆண்டவர் தருகிற ஒரு ஹல்லேலூயா லாபகரமான காரியங்கள். ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை எந்த ஒரு வகையிலும் நாங்கள் பாவத்துக்கு நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்று நாம பிரதிஷ்டை பண்ண வேண்டும். இன்னமாய் நாங்கள் நம்முடைய சரீரத்தை நாங்கள் பாதுகாப்பாய் நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். மறைந்து நாங்கள் வாழ வேண்டும். ரத்தத்துக்குள்ளாய் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும். எந்த ஒரு வகையில் நாங்கள் கரைதிரை இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது கர்த்தர் தங்குற ஆலயம், இது கனத்துக்குரிய பாத்திரம் என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போ சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார்.
ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உயிர்த்தெழுதலினுடைய அந்த வல்லமை இன்றைக்கு நம்முடைய சரீரத்துக்குள்ளாக இறங்குகிறபடினாலே இன்றைக்கு நாம நம்முடைய சரீரத்தினால நாம என்ன செய்ய முடியும்? தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னமாய் உங்களுடைய சரீரம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் பாடினோம், ஆண்டவர் நம்மை அரசர்களாக, ஆமென், இன்னமா எப்படியா குருக்களாக அவர் எங்களை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லை, நாங்கள் ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். அப்போ அதை எங்களுடைய வாழ்க்கையை சரியாய் கர்த்தருக்கு முன்பாய் நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆமென். சாட்சியாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. சரீரத்தை அவர் உயிர்ப்பித்து அவர் வாழ அவர் விரும்பின நோக்கத்தை அவர் நம்முடைய வாழ்விலே செய்வதற்கு நாம் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். முதலாவது சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். இரண்டாவது உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார் எபேசியர் 2:1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். அப்போ இன்றைக்கு சரீரத்தை விட இன்றைக்கு வெளியேறப்பெற்றது இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய சரீரம் வாழ்வது வேதத்தின்படி 70 வருஷம் என்று நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஐநமாக சரீரத்தினுடைய மிகுதியான பலத்தினால சில வேளை 80 ஆண்டுகள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனால் ஆத்துமாவோ நமக்கு தெரியும், அது அழிவில்லாதது. ஆத்துமா அழிவில்லாதது, அது நித்தியமாய் வாழக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. அதனால என் அருமையான தவனுடைய பிள்ளைவே, அங்கு ஆதி ஆகமத்திலே 2:17 நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் அந்த நாளிலே நன்மை தீமை அறியத்தக்கதான ஜீவத்தினுடைய அங்கு ஜீவ விருட்சத்தினுடைய கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த நாளிலே ஆதாம் ஏவாளுக்கு கட்டளையிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதை நீ புசிப்பாயானால் நீ சாகவே சாவாய். என்னத்தை அவர் சொன்னார்? அது சரீர மரணம் அல்ல, ஆத்தும மரணத்தை குறித்து அவர் அங்கு பேசுகிறதை நாங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம், ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போ அது ஆத்தும மரணம். ஹல்லேலூயா. ஆகவே தான் இங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்க முடியும். அந்த நாளிலே சர்தை சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் அந்த சபையை பார்த்து அவர் துக்கமாய் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், செத்தவனாய் இருக்கிறாய். வெளிப்படுத்தின விசேஷம் 3:1. இன்னைக்கு பாருங்க, ஹல்லேலூயா, நாங்கள் உயிரோடு வாழுகிறோம் என்று சொல்லி அங்கு அப்படியா ஊசலாடுகிறார்கள். ஆனால் அவருடைய ஆத்மா பாவத்துக்குள்ளாய் என்னவா இருக்கிற, செத்து போய் கிடக்கு, ஒரு உயிர் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. சற்று இந்த நாளிலே உன்னுடைய ஆத்மாவை அவை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அந்த உயிர் தெழுந்த வல்லமைக்குள்ளாய் உங்களை நடத்தவர் விரும்புகிறார். ஆகவே அந்த சபையை பார்த்து நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்முடைய இருதயத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் தான் நம்முடைய ஆத்மாவை பார்ப்பார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் என் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாளில் ஆதாமினுடைய பாவங்கள் தான் இன்றைக்கு பூமியிலே சாபங்களாய் கடந்து வந்தது, சரீர நோய்களாய் கடந்து வந்தது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மரணமும் நமக்குள்ளாய் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. அப்போ சாத்தான் மரணத்தினுடைய அதிபதி, உலகத்தினுடைய அதிபதியாகவே அவன் மாறிவிட்டதை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் எங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அவர் தன்னுடைய கல்வாரி சிலுவையினுடைய மரணத்தின் மூலமாக அந்த மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை தன்னுடைய மரணத்தினால ஜெயித்து அவனுடைய கையில் இருந்ததான மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை ஆண்டவர் என்ன செய்தார்? சிலுவையிலே பிடுங்கினார். அவதான் பாடினேன், எஸ் ராஜா நம்ம ராஜா ஜெயமே எடுத்தாரே, நாங்கள் வெற்றி கொண்டாடுவோம், நாங்கள் இவைகள்லாம் பாடி கொண்டாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இதைத்தான் என் ஆண்டவர் செய்தார். அங்கு திறவுகோலை பிடுங்கினார் சாத்தானுடைய கையில் இருந்து. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி என்று சொன்னால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையை அது உயிர்ப்பிக்க கூடியது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவதான் தாவீது பல தடவைகளிலே அவர் ஜெபம் பண்ணுகிறார். 35, என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும் என்று சொல்லுகிறார். கர்த்தாவே, என் மேல இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொன்னேன் என்றெல்லாம் சொல்லியவர் 35:17, சங்கீதம் 41:4 இப்படி எல்லாம் அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா.
ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவர் அறிக்கை பண்ணுகிறார் சங்கீதம் 49:15. ஹல்லேலூயா. ஆகையாலே நாம் தேவனுக்கு முன்பாக எப்பொழுது நாங்கள் ஜீவன் உள்ளவருடைய தேசத்திலே நாங்கள் நடப்பதற்கு தகுதி உள்ளவர்களாகும்படி ஆண்டவருடைய நீர் என் ஆத்துமாவை, சங்கீதம் 56:13, நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்பியாதிருப்பீரோ. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, ஹல்லேலூயா, இந்த நாளிலே உங்கள் ஆத்துமாவிலே பலமாய் இறங்குகிற வேளைகளிலே, ஹல்லேலூயா, உளையான சேற்றுக்குள்ளாய் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆத்துமா அது என்ன செய்யும்? வெளியே வரும். ஹல்லேலூயா. உங்கள் கால்கள் கன்மலையின் மேல உயர்த்தப்படும். நீங்கள் கர்த்தருக்குரியவர்களாய் வாழ, ஹல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆகையால தான் இன்றைக்கு நாங்கள் ஹல்லேலூயா ஞானஸ்தானத்தை குறித்து நான் சொன்னதை நான் இப்பொழுது ரோமர் 6:4 சொல்லுகிறேன். ரோமர் 6, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாங்கள் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். எப்படி? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமே. இன்றைக்கு அடக்க ஆராதனை, முதல் அடக்க ஆராதனை, இரண்டாவது அதுக்கு பின்பு உயிர்த்தெழுதல் ஆராதனை. ஆமே. ஹல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை அவர் நடப்பிக்கிற எங்கள் ஆண்டவர், அவர் செயல்படுத்துகிற ஆண்டவர், அவர் நன்மைகளினால் அவர் நிரப்பி நடத்துகிற எங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆகையால என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ரட்சிப்போடு நாம விட்டுவிடாதபடிக்கு எங்கள் ஆத்துமாவிலே நாங்கள் தொடர்ந்து அவருக்குள்ளாய் நாம நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்திலே நீங்கள் அவரோடு நீங்கள் நல்மன சாட்சியினுடைய உடன்படிக்கை, நான் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மோடு நான் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு நல்மன சாட்சியின் உடன்படிக்கை. ஆகவே சிலுவையிலே அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஞானஸ்தானத்தின் மூலமாக என்ன செய்கிறோம்? அவரோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு நீங்கள் இந்த நாளிலே உடன்படிக்கை பண்ணுகிறீங்க. ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் அப்படித்தான். ஹல்லேலூயா. ஆகவே ஆன்மீகத்திலே ஹல்லேலூயா அநேக காரியங்கள், ஆனால் சொல்ல நேரம் இல்லை. ஆகவே மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். சரீரம், ஹல்லேலூயா, ஆத்துமாவிலே, அடுத்தது ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 15:13 மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஜனங்களை நீங்கள் பார்க்கிற வேளையிலே எங்கும் ஜனங்கள் மனம் முறிந்த செயல்பாடுகள், மனமுறிவுகள், துயரங்களை தாங்க முடியாத சோர்வுகள், கலங்கின உள்ளங்கள், ஹல்லேலூயா, முறிந்த ஆவி, ஹல்லேலூயா, broken spirit, ஹல்லேலூயா. ஆகவே இப்படியாக பலவிதமான சூழ்நிலைகளுக்கூடாக இன்றைக்கு ஜனங்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா துக்கம், வேதனை, இழப்பு, பிரச்சனை. ஹல்லேலூயா. அங்கே வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, யாக்கோபை குறித்து உங்களுக்கு தெரியும். யாக்கோபினுடைய வாழ்க்கையிலும் ஒரு மனமுறிந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அங்கு யோசேப்பினை குறித்ததான காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்னமாக அங்கு எகிப்தின் அங்கு தானியம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன செய்கிறார்? பெஞ்சமினை எங்களுடன் அனுப்புங்கள் என்று சொல்லி அவர்கள் பிள்ளைகள் மற்றவர்கள் கேட்ட பொழுது யாக்கோபு என்ன சொன்னார் தெரியுமா? அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளைகள் அற்றவர்களாக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பெஞ்சமினையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்று சொல்லி ஆதியாக 42:36 நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காரியங்களை நாங்கள் வாசிக்கிறோம். முடிவிலே அங்கு முடிவிலே அந்த மரித்து போன அந்த அப்படியான ஒரு முறிந்த ஆவி கொண்டதான யாக்கோபை, ஹல்லேலூயா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே, ஹல்லேலூயா, அங்கு எகிப்திலே அங்கு பெரிய அங்கு எல்லாவற்றிலும் ஒரு அதிபதியாக இருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே வேதம் சொல்லுகிறது 45:26-27 அப்பொழுது அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபினுடைய ஆவி என்ன செய்ததாம்? உயிர்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தது.
ஆகவே இன்றைக்கு ஹல்லேலூயா, இந்த அதுபோல ஆண்டவராய் யோசேப்பு இயேசுவுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவன் உள்ளவராய் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற வேளைகள் எல்லாம் எங்களுக்கு செத்து போன ஆவி, மரித்து போன ஆவி எல்லாம் என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கப்படுகிறது. சோர்வுகளால், பலவீனங்களால், பிரச்சனைகளால், முறிந்து போன ஒரு நிலைமைகளுக்குள்ள நாம் இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் செயற்படுகிற வேளைகளில் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் நாம் கடந்து வருகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே தான் அங்கே ஹல்லேலூயா ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். அங்க சங்கீதம் 34:18 வேதத்திலே நொறுங்குண்ட ஆவி, சங்கீதம் 51:17 நறுங்குண்ட ஆவியை குறித்து நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். நொறுங்குண்ட ஆவி, நறுங்குண்ட ஆவி. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆவியாக இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை உயிரோடு எழுப்பும். ஹல்லேலூயா. 40:29 நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அங்கு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். யோசேப்பு குறித்து நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கு வேதம் சொல்றது உயிரோடு மாத்திரமல்ல, அவன் முழு எகிப்துக்கும் அதிபதியாய் இருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டது போல இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். மகிமையின் ராஜா பரலோகத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார். அவர் என்றும் ஜீவிக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் இன்றைக்கு நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் இப்படிப்பட்டதான வேதனையோடு இருக்கிற ஜனங்கள், குடும்பத்துக்குள்ள சமாதான குறைவுகள் ஹல்லேலூயா இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 85:6 உமது ஜனங்கள் மேல் மகிழ்ந்து இருக்கும்படி நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஹல்லேலூயா. ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 80:18-19 எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோம். ஏசாயா 57:17-15 நித்திய வாசியம் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவரமாகிய மகத்துவம் உள்ளவரும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் நான் வாசம் பண்ணுகிறேன். ஆமென். அது வடிவாக வீட்டில் வாசித்து பாருங்க. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்க அவர் விரும்புகிறார். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுடைய ஆவியை அவர் உயிர்ப்பிப்பார். ஆமென். சரீரம், ஆத்துமா, ஆவியை அவர் உயிர்ப்பிக்கிறவர். அவைதான் பவுல் இவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்விலே அறிந்து கொள்வதற்கு அவர் தன்னை தியாகமாக ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நன்மையானவைகளை எல்லாம் விட்டு விடுகிறார். அவையெல்லாம் குப்பையாக எண்ணுகிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே நீங்கள் எசேக்கியேல் 37:6 நீங்கள் பார்க்கலாம். உலர்ந்து போய் இருக்கிற அந்த எலும்புகளை ஆண்டவர் எப்படியாக உயிர்ப்பிக்கிறதை தீர்க்க தரிசனம் சொல்லு, பேசு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். தேனையாக நீக்கத்தக்கதாய் ஆண்டவர் கிரியைகளை நடப்பிக்கிறார். மறுத்து போன ஹல்லேலூயா செத்து போன எலும்புகள் ஹல்லேலூயா அங்கே எசேக்கியேல் அங்கு 37:6 நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் எசேக்கியேல் 37 அங்கே வேதம் சொல்றது, பிரேத குழியில் உள்ளவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை இல்லாத இடத்தில் ஒரு நம்பிக்கை துளிர்க்கும். ஆகையால் இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வாழ்கிறதான எங்களுடைய வாழ்விலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதலே மரித்தோரின் கொரிந்தியர் சொல்லப்பட்ட பிரகாரம் மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் மூத்தவர், முதற் பலனானவர். ஹல்லேலூயா. ஆமென். ஆகையாலே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அவரை நம்பி நாங்கள் வாழுகிற எங்களுடைய வாழ்விலே கிறிஸ்துவனுடைய வருகையிலே நாங்கள் பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே அங்கு லூக்கா 1:47 உங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அங்கு ஆண்டவராகிய மரியாள் சொன்னது போல என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் என்ன செய்கிறதாம்? களி கூறுகிறது. அப்படியாக இழந்திருப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆகவே இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் விரும்புகிற காரியம், ஹல்லேலூயா, முதலாவது இது கடைசி காலம், கடைசி நேரம். கிறிஸ்துவுக்குள், வேதம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்களாம். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆகவே சரீரத்தாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன செய்யுங்க, மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6:20 சொல்லுகிறது. ஆகையால நாம் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆகவே பவுல் சொன்னது போல இந்த நாளில் நாங்கள் தேவ சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போமாக. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாய் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆவிதான் பவுல் சொல்லுகிறார் 3:10-11, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயின நான் மரித்தோலிருந்து உயிரோடு எழுப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அப்படியாய் கண்களை மூடினவர்களாக ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, தேவ வல்லமையை நாங்கள் அனுபவிப்பதற்கு ஹல்லேலூயா எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா? எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஸ்தோத்திரம். 2 நிமிஷம். ஹல்லேலூயா. எங்கள் ஆவியை, எங்கள் ஆத்துமாவை, எங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிற எங்கள் ஆண்டவர், உயிர்த்தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா. சரீரம் ஹல்லேலூயா எந்த வகையில், எந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம், எல்லா பகுதிகளிலும் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர், அது மாத்திரமல்ல ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவர், ஹல்லேலூயா, ஆவியை உயிர்ப்பிக்கிறவர். இப்படிப்பட்ட வேதனையோடு நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் அல்ல. அந்த ரட்சிப்பை ஹல்லேலூயா கர்த்தருக்குள்ளாய் ஆண்டவர் சரீரத்தை எப்படியாய் பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல ஆத்துமா எவ்வளவு மிக முக்கியம் என்பதை தெளிவுபடுத்தி அந்த ஆத்துமாவை குறித்த கர்த்தனையோடு நாங்கள் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நாங்கள் முறிந்த ஆவி தேவையல்ல. எல்லா எங்கள் ஆவியா எங்களை நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னை அப்பா உலர்ந்து போய் இருக்கிறேன், உலர்ந்து போன எலும்பு உயிரடையட்டும் அப்பா. ஆவியை நீர் வைப்பேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நானும் ஜீவன் உள்ளவனாய் வாழ, உமக்குரியவராய் வாழ ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். லாபமான காரியங்களை விட்டு விடுகிறேன், இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நான் விட்டு விடுகிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்மை நான் யார்? நீர் என் ஆண்டவர், நீர் என் ரட்சகர், நீர் என் மீட்பர், நீர்தான் பரிசுத்தர், நீர்தான் வரப்போகிற ராஜா, நீர்தான் என்னை மணவாளன், நான் மணவாட்டியப்பா. ஆண்டவரே, என்னை தேடி நீர் வந்தீங்க, ரட்சித்தீங்கப்பா, மீட்டெடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, பரலோகத்துக்கு சொந்தக்காரனாய் நான் நிற்க, என் ஆத்துமா அதற்பொழுது நித்தியமாய் வாழ இந்த பூமியிலே ஆண்டவரே என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ஆவியையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆன்மீகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் கழுவியப்பா. என் ஆத்துமா எப்பொழுதும் அழிவில்லாதது நித்தியமாய் வாழ எனக்கு கிருபை தந்து நடத்து. என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரை இருப்பேன் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமாக. Thank you Lord. நன்றி அப்பா. கரங்களை தட்டி ஆவியில நிறைந்த ஒரு நிமிஷம். ராகாலபா ரீபா ஹாலரா ரந்தாலபா ரீபா ஷாலாகா ரோபோகோ ரோலோபோ ஷாலாமா ரீபாகா. ஆவிக்குள்ளாய் ரந்தா காலபா. இதோட ஒப்பு கொடுக்கிற நேரம். நீ சரீரத்துல பாவத்தோடு நீ வாழ வேண்டிய அவசியம் அல்ல. உன்னுடைய ஆன்மீகத்துல இந்த உலகத்துக்குரிய அசுத்தங்களுக்குள்ளாய் செயல்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடு. உடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்புக்கொடு. அவர் உயிர்ப்பிப்பார், அவர் குணமாக்குவார், அவர் உன் ஆத்துமாவை ரட்சிப்பார். உன் ஆவியை ஹல்லேலூயா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், சத்துவத்தை தருகிறார். ஆகையால இயேசுவிடத்துல நாம வருவோமாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே சொல்லுங்க எல்லாரும். பரலோக பிதாவே, என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியான உதவியோடப்பா உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. ஆட்கொண்டு நடத்துவீராக, உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ள கிரியைகளை நடப்பிப்பீராக. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் அப்பா.
ஒரு மாற்றம் எனக்குள்ளாய் இருக்கட்டும். உம்முடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கப்பா, என் ஆன்மீகத்திலே நித்திய ஜீவனை நான் பெற்று வாழ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாளிலே என் ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளாய் கிரிய செய்யும்படியாய் என்னை தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுத்துகிறேன், உங்களை மகிமைப்படுத்துகிறேன் என் நல்ல பிதாவே. பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளில் நீர் பேசின இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே அப்பா தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நடத்துவீராக. ஆவி ஆத்துமா சரீரத்திலே உயிர்த்தெழுந்த வல்லமை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே அவைகளை இன்னும் அதிகமாய் தியானித்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவரே விடுதலையை பெற்று ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு அனுபவத்தோடு பிள்ளைகளை அழைத்த நோக்கத்தை பிள்ளைகள் நிறைவேற்றத்தக்கதாய் உமக்குரியவர்களாய் வாழ்ந்த முடிவில் நித்திய ஜீவனை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாய் ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகளும் இந்த நாளில் கற்றுக்கொண்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே அவர்கள் முழுமையாய் தங்களை அர்ப்பணித்து இருக்கிறார்கள். அப்பா ஆண்டவரே இந்த ஞானஸ்தான வேளையிலும் ஆண்டவரே அப்பா தகப்பனை நாங்கள் கடந்து போகிறோம். ஞானஸ்தான ஆராதனைகளுக்குடாய் ஆண்டவரே பிள்ளைகள் ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க அப்பா. அந்த பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையை காண நீர் உதவி செய்கிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட இருங்க, ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் யார் யாரெல்லாம் ஆன்லைன் ஊடாக சபைக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறோம். எல்லாரையும் நினைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. உமக்குரியவர்களாய் வாழ ஆண்டவரே அப்பா உம்முடைய மரணத்தையும் உம்முடைய உயிர்த்தெழுதலையும் அப்பா அவர்கள் கொண்டாடி உமக்குரியவர்களாய் நிற்க நீர் கிருபை கொடுத்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு மீண்டுமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு அன்போடு நாங்கள் சொல்லுகிறோம். உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நாங்கள் ஞானஸ்தான ஆராதனை, அதனை தொடர்ந்து திருவிருந்த ஆராதனை கூட நாங்கள் கடந்து போவோமாக. கர்த்தர், may God bless you.